வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் அன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கார்டுன்றது கம்பல்சரி வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கும். நம்ம இந்தியாவுல பொறுத்தவரைக்கும், ரேஷன் கார்டுன்றது முக்கியமான ஒரு ஆவணமா வச்சிருக்கிறோம். முக்கியமான அ உணவுப் பொருள் வழங்குறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டா வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது செய்யலன்னா செயலிழந்துரும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப சொல்லக்கூடிய தகவல் மூலியமா இருந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு 15லருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய நியூஸ் சேனல் வந்து இத பத்தி பேசியிருப்பாங்க. ரேஷன் அட்டை பத்தி. கிட்டத்தட்ட 70,00,000 கார்டுக்கு வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ரேஷன் கார்டைய பொறுத்தவரைக்கும் நெறைய அப்டேட்டுகள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மேனுவலா ஒர்க் பண்ணி, புக்லெட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும். ஸ்டாக் வந்து தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு வந்து எளிமையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆதார் பேஸ்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த மாற்றத்தில கொண்டு வரும்போது, அந்த உணவு வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு தான் போய் சேருதா? இல்ல அவங்க பயன்படுத்துறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தேவையா இல்லையான்றது வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட 70,00,000 அதிகமான ரேஷன் கார்டுகள் வந்து இன்னும் கேஒய்சி வந்து சரிபார்ப்பு செய்யவில்லை. மத்திய அரசின் மார்ச் 31 காலக்கெடு அருகில் வந்துள்ளது. மாநில அரசு இது தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்போ மத்திய அரசு வந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு குடுத்துருக்காங்க. இது வந்து மாநில அரசு வந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. கேஒய்சி வந்து யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யோஜனா, அன்ன யோஜனா, ஏஏஒய்காய் மற்றும் முன்னுரிமை விட்டு பிஹெச்எஸ் ரேஷன் கார்டுகளுக்கு இகேஒய்சி அவசியம். அ அ பி கேஒய்சி வந்து என்னன்னா, அ பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கெல்லாம் கம்பல்சரி வேணும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து அதிகப்படியான சலுகைகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறனால, இது கரெக்ட்டா அவங்க பயன்படுத்துறாங்களா? அப்படின்றது விஷயத்த சொல்ல வராங்க. நான் பீரியட் ஹவுஸ் ஹோல்டர் இருக்கிறாங்க. முன்னுரிமை இல்லாதவர்களுக்கு வந்து இப்போதைக்கு கேஒய்சி தேவையில்ல. தேவைப்படுற பட்சத்தில் நீங்க வந்து கேஒய்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து ரொம்ப நாள் வந்து ரேஷன் கார்டு வந்து வச்சுக்கிறேங்க. நான் வந்து ரேஷன் வந்து பொருட்களே வாங்கல. அப்டின்னாலயும் நீங்க வந்து பார்த்தோன்னா, இது வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்காக தான் சொல்ல வராங்க. நீங்க ரெகுலரா வாங்கிட்டு இருந்தீங்க. ஒரு ஃபேமிலில வந்து ஒரு 4 கார்ட் இருக்கு. 4 கார்ட்லயும் மாத்தி, மாத்தி வாங்குறாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து நான் ஒரு சின்ன பசங்களா இருக்காங்க. ஒரு 10 வயசுக்குள்ள இருக்குது. அவங்க வந்து வாங்கணுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து வாங்க வேண்டியதில்ல. ஒரு 10 வயசுக்கு மேல ஃபி ப பயோமெட்ரிக்ல அப்டேட் பண்ணதுக்கப்புறம், அதுல வந்து தொடர்ந்து மாத்தி, மாத்தி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, அது வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி வந்து ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து அம்மாவே வாங்கிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து இல்ல அப்பாவும் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அம்மா வாங்காம பட்சத்தில வந்து என்ன பண்றாங்கன்னா, அது வந்து ஃபேக் ஆதார் கார்டு வந்து இணைச்சு வச்சிருக்காங்களா? அப்படின்ற மாரி வெரிஃபிகேஷன்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்ப வந்து என்னன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தொடர்ந்து அ ஒரு 6 மந்த்க்கு ஒன்ஸ் ஆட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டீனா எந்த உங்க ரேஷன் கார்ட்ல வந்து எத்தன பேர் இருக்கிறாங்களோ, அவங்க வந்து வாங்கணும் அப்படின்ற விஷயத்த தான் சொல்ல வராங்க. அது இகேசி வந்து செய்யவில்ல என்னன்னா, உங்களோட ரேஷன் கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிகமா வந்து முடக்கப்படும். அதில இருக்கிற உறுப்பினர் வந்து பார்த்தா நீக்கப்படுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்க வந்து மறுபடியும் சப்மிட் பண்ணி உங்களோட பெயர் சேர்த்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்க ரொட்டேஷனா வந்து வாங்கறதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் ஷாப்போட ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து வீடு வீடா போய் அங்கங்கே வெரிஃபிகேஷன் பண்றாங்க. அப்படி உங்க ஏரியாக்கு வரல அப்படின்னா, உங்களோட ரேஷன் ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இது ரேஷன் கடையிலேயே வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அவருக்கு கான்டாக்ட் பண்ணி, என்னைக்கு வந்து நாங்க வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும், பண்ணணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதே மாரி இது வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஓடிபி வச்சும் பண்றாங்க. ஆதாருக்கு ஓடிபி வச்சு சென்ட் பண்ணி செக் பண்ண இது பண்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் செக் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்திருக்கிற அப்டேட்டு. கண்டிப்பா வந்து ஆதார் கார்ட எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ரேஷன் ஷாப்புல போயிட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பா வந்து இந்த இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து ரேஷன் கார்ட வச்சுட்டு நான் ரேஷன் பொருள் வாங்காம நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பயன்பெறணும். இது வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்து தெரியறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பத்தி என்ன நீங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.